வெல்கம் டு பாலா. உங்களை நாங்கள் இப்போ பேட்டிட்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த லைஃப்பில் எப்படி வந்தீங்க, சினிமாக்குள்ளே எப்படி வந்தீங்க, உங்கள் லைஃபு கொஞ்சம் எங்கள் கூட எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்களால் மற்றவங்க பார்ப்பாங்க, மற்றவங்க கேட்பாங்க, உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுப்பாங்க. ஓகே, வணக்கம். நான் இந்த சினிமாக்குள்ளே 8 வருஷம் ஆகுது. ஸோ நிறைய ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சினிமாவில் நடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டீங்க? கஷ்டப்பட்ட தான் மாட்டேன். அப்புறம் எப்படி நீங்கள் முன்னுக்கு வந்ததை பற்றி சொல்லுங்கள். முன்னுக்கு வந்ததை பற்றி ஃபர்ஸ்ட் மூவி பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட் மூவினா உயிர் என் உயிர், அது ஷார்ட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு டேரக்டரை பற்றி சொல்ல முடியுமா? டேரக்டர் சங்கர் எடுத்தார். ஸோ அவர் நல்லா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. நல்லா அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவியா? ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு. ஓகே. அப்புறம் பரவசமாகிறேன், மாநகரில், நரகா, அது மாதிரி சூரத்தேங்க நிறைய பிக்சர் ஃபிலிம் பண்ணிச்சு. இந்திய படமும் நடித்தேன். ஹிந்தி படமா? ஹிந்தி படம் மூவி என்ன மூவி? ஒன்று வெல்கம் நடிச்சிருக்கேன், இன்னொரு பார்ட்னர். 2 படத்தில் ஒரு சைடு ஆக்டர் தான் நடித்தேன். அப்புறம் கோச்சடையான்னு ஒரு சைடு ஆக்டர் நடித்தேன். ஸோ கோச்சடையான் பரவாயில்ல, சூப்பர் சூப்பர் இருந்தாங்க. ஸோ அதுக்கு போனேன். ஒரு சைடு ரோடில் தான் போனேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணேன். ஸோ பரவாயில்ல. இப்போ ஒரு வழிக்கு நீங்கள் சைடு ஆக்டராகவே எத்தனை மூவி பண்ணியிருப்பீங்க? நான் இப்போ சைடு ஆக்டராக ஃபீச்சர் ஃபிலிமா ஷார்ட் ஃபிலிமா? சம்பளம் ஒழுங்காக கொடுத்தாங்களா? சும்மா தான் கேட்டேன். எது கேட்குங்க? ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிமா கேட்குங்க? இல்லை, ஷார்ட் ஃபிலிம் பற்றி கேட்குறேன். ஷார்ட் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் மூவி, உங்கள் ஓன் ப்ரொடியூஸ்? என் ஓன் மூவி, என் ஓன் ப்ரொடியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80 எடுத்திருப்பேன். 80 எடுத்திருப்பீங்க? ஆமாம், 80. உங்கள் யூடியூப் சேனலில் போட்டு நீங்களே பார்த்துருக்கு. சாரி சும்மா தான் கேட்டேன். அப்படி இல்லை, வரவேற்பு இருக்கு. வரவேற்பு ஏதோ மக்கள் நம்ம கிட்ட ஏதோ கேட்கறாங்க, நம்மள பாக்குறாங்க, நம்ம ரசிக்கிறாங்க. அதனால நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறோம். அதனால ஃபேஸ்புக்ல லைவ் டான்ஸ் போடுவேன். அப்பப்போ லைவ் டான்ஸ் போடுவேன். அது ஸோ லைவ்ல 10,000 பேர் 20,000 பேர் பார்ப்பாங்க. ஃபேஸ்புக்ல லைவ் டான்ஸ் பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் நல்லா இருக்குங்க. உங்க ஸ்கில்லை பத்தி சொல்லுங்க. டான்ஸு, பாட்டு பாடுவீங்க? பாட்டு பாடுறது? எனக்கு பாட்டு பாடலாம் அவ்வளோ வராது. எந்த திறமையில்னா கூட மூவி எடுத்து பண்றோம் அப்படின்ற ஜாலியா பண்றீங்க. ஆனா இப்போ வரைக்கும் போயின்னு இருக்கா மூவில? இப்பதான் மூவி போதா? ஆமா, இப்போ ஒரு மூவி போகுது. இப்போ ஒரு ஷார்ட் பிலிம், எங்க அண்ணா ஷார்ட் பிலிம் 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறாங்க. திருநெல்வேலியில ஃபர்ஸ்ட் எடுத்தோம் எங்க அண்ணான்னு. ஷார்ட் போயின்னு இருக்கா மூவி? ஷார்ட் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஷார்ட் பிலிம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க எல்லாரும். ஓகே. ஸோ இது எங்க அண்ணா 2வும் ஷார்ட் பிலிம் நல்லா இருக்குன்னு நினைக்கேன். ஸோ மக்கள்லாம் சப்போர்ட் பண்றாங்க, ஆதரவு தர்றாங்க. சூப்பர். ஸோ அது வரைக்கும் நன்றி. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்குள்ள ரசிகர் இருக்கான்னு. ஸோ உண்மை சொல்லணும்னா ரசிகர் அவங்களாவே வர்றதில்லை. ஸோ நம்ம பார்த்து தான் அவங்க ரசிகர் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம பண்றதை பார்த்து கண்டிப்பா தான் அவங்களுக்கு பிடிக்கிறதா நம்ம பண்றோம். அவங்க பிடிக்கிறத நம்ம பண்ணோம். நம்மளால எது முடியுதோ நம்ம திறமையை வெளிக்காட்டணும். கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோனி இந்த மாரி ஹீரோனி கூட தான் நடிக்கணும், அந்த மாரி ஹீரோனி கூட தான் நடிக்கணும் ஒரு ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காலையில் குடிச்சா சரி. சும்மா சொன்னேன், ஜாலியாக பேசுங்க. இது நம்ம சேனல், அதனால நம்ம ஜாலியாக தான் பேசணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஹீரோயின் கூட நடிக்கணும்னா அதாவது இல்லை, இப்போ ஷார்ட் ஃபிலிம் மட்டும் நடிக்கிற மாதிரி இல்லை, பெரிய மூவி அந்த மாதிரி இப்போ நடிக்கிற வாய்ப்புகள் வருது அவங்களுக்கு? பெரிய மூவி நடிக்கும் வாய்ப்பு வருது. பெரிய மூவி நடிச்சிருக்கேன். மாநகர இல்லை சைடு ஆக்டரா? ஆமா, மெயின் ரோட்ல நடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட் கேரக்டரா? ஆமா, ஃப்ரெண்ட் கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஹீரோ யாராவது? அதுல அஸ்வின் வெங்கடேஷ். ஓகே ஓகே. நான் பார்த்தது இல்லை அந்த படம், அதான் கேட்டேன். அவரு சிரிப்பு டைரக்டர் பண்ணி எடுத்தாரு. அவர் தான் ஹீரோ. ஓகே சார். ப்ரொடியூசர் அவர் தான் பண்ணி எடுத்தாரு. ஸோ எல்லாம் சிரிப்புன்னு ஒரு அண்ணா ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் கொடுத்தது ஜீவர்மா டைரக்டர். அவரு அந்த அண்ணா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் கொடுத்தாங்க. பரவசி மேகரான்ல ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருந்துச்சு. அண்ணா எல்லாரும் நல்லா இருந்துருந்தாங்க. ஸோ ரியல் ஸ்டோரி, அது உண்மையான ரியல் ஸ்டோரி. எல்லாரும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். சரி சார், நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்காக நன்றி சார். நன்றி. அதுமாரி இந்த அமரன் இருக்க பையனுக்கு அவனுக்கு ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுங்க. அவனும் இப்படி எடுத்து சுற்றி நிற்கிறான், ஏதாவது கொடுங்க. மாடு கூட பாருங்க எனக்கு பார்க்குது. ஓகே.
மிக்க நன்றி நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு. போங்க. வணக்கம் சார். இப்போ நம்ம பாலகணேசனை பேட்டி எடுத்தோம். நல்லா இருந்தது. அவர் நல்லா பேட்டி கொடுத்தாரு. அவர் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சொன்னார். அவங்க மூவி, ஃபஸ்ட்டு மூவி, இப்போ நடக்கிற லேட்டஸ்டான மூவி எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் வாய்ப்பு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு வாய்ப்பு எதாவது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நீங்கள் தான் எடுத்து சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எங்கள் அக்கௌண்ட்டுக்கு நிறைய வீடியோ இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து ரசித்து உங்களுக்கு பிடிக்கலையோ லைக் பண்ணணும். பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே சார். பாய் பாய். வணக்கம்.